இன்னைக்குப்பா ரொம்ப டேஸ்டான ஹெல்த்தியான வெயிட் லாஸ் பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு காட்டுறேன்ப்பா. இதை தொடர்ச்சியா குடிச்சிட்டு வந்தீங்கன்னா வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுப்பா. இன்னைக்கு கேப்பக்குள்ளதான்ப்பா செஞ்சு காட்டுறேன். ஆனா எப்பயும் போல செய்யாம ரொம்ப டேஸ்டா டிஃப்ரெண்டா செஞ்சு காட்டுறேன்ப்பா. இதுல வந்துப்பா வைட்டமின் டி இருக்கு, கால்சியம் இருக்கு. இப்படி கூழோ கஞ்சியோ அப்படி நம்ம சாப்பிட்டோம்னா நம்ம வெயிட் நல்லா குறையும், நல்லா லீன் ஆகும். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்ப்போம். இப்பப்பா அம்மா வந்து ராகி மாவு எடுத்திருக்கேன். பலசர கடையில் வாங்கினது தான் இது. எல்லா பலசர கடையிலையும் ராகி மாவு கிடைக்கிது. இதில் வந்து ஒரு 50 கிராமு ராகி மாவு எடுத்துக்குவோம். ஒரு 50 கிராம் மாவு எடுத்துக்கிறோம். இப்பப்பா நம்ம எந்த கப்பில் நம்ம மாவு எடுத்தோமோ அந்த கப்பில் ஒரு 1.5 கப்பு தண்ணி ஊற்றிக்கிடுவோம். 1.5 கப்பு தண்ணி எடுத்துக்கிட்டோம். இதை நல்லா கட்டி இல்லாமல் பிசைஞ்சுக்கிடுவோம். இப்போ நம்ம கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சிக்கிட்டோம். இதை வந்து இந்த மாவை வந்துப்பா நம்ம மூடி போட்டு ஒரு 6 மணி நேரத்துக்கு மாவை ரெஸ்ட்டில் வச்சுருவோம். மாவு கொஞ்சம் நல்லா புளிச்சிரும். இப்போ மாவை வந்து 6 மணி நேரம் ரெஸ்ட்டில் வச்சுருந்தோம். நல்லா மாவு நல்லா ரெஸ்ட் 6 மணி நேரத்துக்கு நம்ம மாவை ரெஸ்ட்டில் வச்சுருந்தப்பா மாவு கொஞ்சம் நல்லா புளிச்சிருச்சு. நம்மளுக்கு இப்படி மாவை வந்து கொஞ்சம் புளிக்க வச்சு நம்ம சாப்பிட்டோம்னா நம்மளுக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் நம்ம உடம்புக்கு. அப்பா அம்மா வந்து கேஸ் ஆன் பண்ணியிருக்கேன். ஒரு மண் சட்டி வச்சுருக்கேன். இப்போ இந்த கப்பில் தான் நம்ம 1 கப்பு 50 கிராம் கேப்ப மாவு எடுத்திருந்தோம். இதில் ஒரு 7 கப்பு தண்ணி ஊற்றிக்கிடுவோம். இப்போ நம்ம 7 கப்பு தண்ணி ஊற்றிருக்கோம்ப்பா. தண்ணி நல்லா சூடாகட்டும். அம்மா வந்து மட்டை அரிசி எடுத்திருக்கேன். இது வந்து வெயிட் லாஸ்க்கு ரொம்ப நல்லது. இது ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மட்டை அரிசி எடுத்துக்கிடுவோம். ரெண்டு ஸ்பூனு மட்டை அரிசி எடுத்துக்கிட்டோம். கொஞ்சம் தண்ணி ஊற்றி கழுவிக்கிடுவோம். தண்ணி ஊற்றி கழுவியாச்சு. இப்போ மிக்சி ஜார் எடுத்துக்கிடுவோம். இப்போ இதில் வந்து இந்த அரிசியை மிக்சி ஜாரில் போட்டுக்கிடுவோம். உங்களுக்கு 1-2 அடிச்சுட்டு வரணும். மாவை அடிக்கக்கூடாது. குருணை மாதிரி உங்களுக்கு இதை மிக்சியில் அடிச்சு கொண்டு வரேன். அப்பா அம்மா வந்து உங்களுக்கு மிக்சியில் அடிச்சு கொண்டு வந்துட்டேன். உங்களுக்கு மட்டை அரிசிப்பா இது வந்து ரொம்ப காய்ச்சலாக இருக்கும். நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா இப்படி அடிச்சுக்கிட்டா தான் உங்களுக்கு இந்த அளவுக்கு வருது. அதனால ரொம்ப இந்த அரிசி வந்து ரொம்ப காய்ச்சலாக இருக்கிறதுனால அப்படியே நம்ம முழுசாக போட்டால் வேகாது. அதனால தான் நம்ம மிக்சியில் குருணை மாதிரி அடித்து நம்ம வச்சுருக்கோம். இப்போ நம்ம கேஸ் பக்கம் போயிடுவோம்ப்பா. தண்ணி வந்து கொதிக்கிற நிலையில சூடாகி வந்துக்கிட்டு இருக்கு. இப்போ அடிச்சு வச்சுருந்தா இந்த மட்டை அரிசியை இதில் போட்டுக்கிடுவோம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். இப்போ மூடி போட்டுருவோம். ஒரு மீடியத்தில் வச்சு அடுப்பை ஒரு 10 நிமிஷத்துக்கு நம்ம வேக விடுவோம். இப்போ 10 நிமிஷத்துக்கு நல்லா அடுப்பை மீடியத்தில் வச்சு வேக விட்ருக்கோம். நல்லா பூவாக மட்டை அரிசி நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம 6 மணி நேரம் ராகி மாவை நல்லா ஊற ரெஸ்ட்டில் வச்சுருந்தோம். இப்போ அந்த மாவை தூக்கி இதில் ஊற்றிக்கிறோம். இதை வந்துப்பா நம்ம கைவிடாமல் நல்லா கிண்டணும். இப்போ நல்லா வெந்துருச்சுப்பா. நல்லா பப்பிள்ஸ் விட்டுருச்சு. கலர் பாருங்கள், நல்லா வெந்துருச்சு, பூவாக வெந்துருச்சு. இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடுவோம். இதை நல்லா ஆற விட்டுருவோம். ஆற விட்ட பிறகு உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். இது நல்லா ஒரு 4 மணி நேரம் நல்லா ஆறிடுச்சு. நல்லா மண்சட்டியோடைய கீத்தலாருக்குள்ள அவ்வளோ ஜில்லாக இருக்குது. இந்த மாதிரி நம்ம மண்சட்டியில் கேப்பக்கூழு கம்மங்கூழு சோளக்கல்லாம் இப்படி நம்ம கிண்டி நம்ம நல்லா ஆற வச்சு நம்ம சாப்பிடும்போது நம்ம உடம்புக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். நம்ம மண்சட்டியிலேருந்து நம்ம பவுலுக்கு மாற்றிக்கிடுவோம். இப்பப்போ அம்மா வந்து பவுலில் வந்து ஒரு ஆளுக்கு சாப்பிட்ற அளவுக்கு நான் போட்டிருக்கேன். இப்போ நம்ம இதை மூடி போட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிடுவோம். நாளைக்கு காலையிலைக்கு நம்ம இன்னொரு வட்டமும் காலையிலைக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எடுத்துக்கலாம். மிக்சியில் தயிரை வந்து நல்லா தண்ணி ஊற்றி மோராக்கி கொண்டு வந்திருக்கேன். இப்போ நம்ம வந்து இந்த மோரை வந்து இதில் 1 கப்பு நம்ம நல்லா 2 கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்லா அடிச்சிருக்கேன். இப்போ இதில் வந்து நம்ம மோர் ஊற்றிக்கிடுவோம். இதை எடுத்துருவோம். அம்மா வந்து ஒரு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். கட் பண்ணி போட்டுக்கிடுவோம். பச்சை மிளகாய் நம்ம போட்டோம்னா நல்லா ஃப்ளேவர் கிடைக்கும். பச்சை மிளகாவுடைய ஃப்ளேவரு கொஞ்சமாக
மாங்காய் எடுத்திருக்கேன்ப்பா. மேலே வந்து தோலை சீவியாச்சு. இதையும் நல்லா பொடிசாக கட் பண்ணி போட்டுக்கிடுவோம். நம்ம கூழ் சாப்பிடும் போது மாங்காய் ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன வெங்காயம்ப்பா ஒரு 3-4 பீஸு பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இதை இதில் போட்டுக்கிடுவோம். மல்லி இலையும் இதில் போட்டுக்கிடுவோம். பொடியாக நறுக்கி போட்டுக்கிடுவோம். இப்போ நம்ம தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிடுவோம். மோர் ஊற்றிருக்கோம் இல்லையா, அதனால் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிடுவோம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அம்மாவுக்கு இப்போயே சாப்பிடணும் போல் அவ்வளோ ஒரு ஆவலாக இருக்குது. இப்போ நம்ம ஒரு மண் பவுலில் இதை ஊற்றிக்கிடுவோம். இப்போ அம்மா வந்து மாங்காய் வச்சுருக்கேன் ஒரு இதுக்கு. இதில் கொஞ்சம் லைட்டாக காஷ்மீர் மிளகாய் பொடி போட்டுக்கிடுவோம். கொஞ்சமாக லைட்டாக உப்பு போட்டிருக்கேன் அம்மா. அவ்வளோதான்ப்பா, கேப்ப கூழ் நம்மளுக்கு ரெடி ஆயிருச்சு. இந்த மாதிரி நம்ம சம்மர் காலத்தில் இந்த மாதிரி நம்ம சாப்பிட்டோம்னா நல்ல நம்மளுக்கு பாடியும் நல்ல குளிர்ச்சியாக இருக்கும், வெயிட்டும் நல்ல நம்மளுக்கு குறையும். இங்கே வந்துப்பா தயிராக சேர்க்கக்கூடாது. நல்ல தயிரில் வந்து நல்ல தண்ணி கலந்து நல்லா அடித்து அப்புறம் நம்ம ராகி கூழில் இப்படி கலந்துக்கிறணும். இந்த மாதிரி நம்ம காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஒரு ஆள் சாப்பிட்ற மாதிரி இந்த மாதிரி சாப்பிட்டுக்கலாம்ப்பா. இதுக்கு மேலே நம்ம சாப்பிடக்கூடாது. நம்மளுக்கு வெயிட் அதிகமாக விழுவும். கொஞ்சமாக தான் நம்ம வெயிட் குறைக்கணும்னா அளவோடு தான் சாப்பிடணும். அளவுக்கு மீறினா அமிர்தமும் நஞ்சுன்னு பழமொழி இருக்குப்பா. நம்ம அளவோடு சாப்பிட்டா தான் நம்மளுக்கு நல்ல பாடியோடைய வெயிட் நல்லா குறையும்ப்பா. உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். அம்மாவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.